நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அன்பார்ச்சுனேட்லி நம்ம நாட்டுல ரேபீஸ் பத்தின அவேர்னஸே இல்ல. ஒரு ரேபீஸ் ஆல் பாதிக்கப்பட்ட ஒரு நாய் ஒரு மனிதனை கடித்து அந்த மனிதனுக்கு ரேபீஸ் வந்துச்சுன்னா அவங்களுடைய மார்டாலிட்டி அப்படிங்கிறது 100%. ரேபீஸ் இஸ் அ டெர்மினல் டிசீஸ். அதை தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ரேபீஸ் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த எண்ட் ஸ்டேஜ்ங்கிறது மரணம் தான். அதுல இருந்து அவங்களை காப்பாத்துறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம். அதனால நாய் கடிச்சதுன்னா உடனே வித்தின் 24 hours ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் டோஸை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து மக்கள் கிட்ட ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. வீட்டு நாய் தானே, நாங்க செல்லமா வளர்க்கக்கூடிய நாய் தானே, அது கடிச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் அலட்சியமா இருக்காங்க. ஆனா பல பேர் வீட்டு நாய் கடிச்சு ரேபிஸ் வந்த நிறைய கேசஸும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இத பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இன்னொரு இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேபிஸ் வேக்சினேஷன் பாத்தீங்கன்னா பல ஸ்டேஜஸ்ல போட வேண்டியிருக்கு. 0, 3, 7, 14, 28 அப்படின்னு ஒரு 5-6 டோஸ் போட வேண்டியிருக்கு. அப்போ அதோட கம்ப்ளைண்ட்ஸும் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ஃபுல் டோசஸ் போட மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 டோஸ் போட்டோம், எங்களுக்கு வந்து காயம் எல்லாம் சரியாயிடுச்சு, ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா அதை விட்டுறாங்க. அப்ப அந்த ஃபுல் டோசஸ் போடணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டியிருக்கு.